வணக்கம். சூரியன் அஸ்தமமாகும் சமயத்தில் வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வர், ஆழ்வார்க்கடியான் மூவரும் அனுராதபுரத்தை அணுகினார்கள். இலங்கை தீவில் அந்த நகரம் மிகவும் பழமையான நகரம். அந்த நகரத்தை தூரத்திலிருந்து பார்க்கும் போதே வந்தியத்தேவனுக்கு அதிசய கடலில் மூழ்குவது போல் இருந்தது. அனுராதபுரத்தை பற்றி வந்தியத்தேவன் பலர் சொல்வதை கேள்விப்பட்டதுண்டு. அந்நகரை பற்றி அவர்கள் செய்த வர்ணனையிலிருந்து அதன் தோற்றம் இப்படி இருக்கும் என்று அவர் கற்பனை செய்து பார்த்ததும் உண்டு. ஆனால் அவருடைய கற்பனைக்கெல்லாம் மிஞ்சியதாய் அந்நகரம் இருந்தது. நகரை நெருங்கி செல்ல செல்ல மக்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. தமிழர்களும் சிங்களர்களும் பிஷுக்களும் பெருங்கூட்டமாக சென்றனர். எல்லோரும் தேர் திருவிழாவுக்கு செல்கிறவர்களைப் போல குதூகலமாக சென்றனர். அவர்களில் ஒரு சிலர் நமது பிரயாணிகள் மூவரை கவனிக்கவும் சுட்டி காட்டவும் தொடங்கினார்கள். இதை கண்டதும் பொன்னியின் செல்வர் மற்ற இருவருக்கும் சமிக்கை செய்துவிட்டு ராஜபாட்டையிலிருந்து விலகி குறுக்கு வழியில் சென்றார். மரங்களால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய செங்குன்றின் அடிவாரத்தில் வந்து குதிரையை நிறுத்தினார். பின்தொடர்ந்து வந்த இருவரையும் பார்த்து, குதிரைகள் வெகு தூரம் வந்திருக்கின்றன, சற்று நேரம் இளைப்பாறட்டும், நன்றாக இருட்டிய பிறகு நகருக்குள் போவோம் அப்படின்னு பொன்னியின் செல்வன் சொன்னார். குதிரைகள் மீதிருந்த மூவரும் இறங்கி ஒரு கற்பாறை மீது உட்கார்ந்தாங்க. இவ்வளவு கூட்டமாக ஜனங்கள் போகிறார்களே, இன்றைக்கு இந்த நகரத்தில் ஏதாவது உற்சவமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. இந்த நாட்டில் நடக்கும் திருவிழாக்களுக்கெல்லாம் பெரிய திருவிழா இன்னைக்கு தான் அப்படின்னு இளவரசர் சொன்னார். ஈழ நாட்டில் ஏதோ யுத்தம் நடக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டேன், இங்கே வந்து பார்த்தா ஒரே உற்சாகமாக இருக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். பழையாறையில் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடந்தது என்று நீர் சொல்லவில்லையா அப்படின்னு பொன்னியின் செல்வன் கேட்டார். ஆமாம், ஆனால் பழையாறை சோழ நாட்டில் இருக்கிறது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அனுராதபுரம் ஈழ நாட்டில் இருக்கிறது. அதனால் என்ன, சோழ நாட்டிலும் சுந்தர சோழர் சக்கரவர்த்தியின் ஆட்சிதான், ஈழ நாட்டிலும் அவருடைய செங்கோல் ஆட்சி தான் அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொன்னார். ஆனால் இந்த நாட்டில் இன்னும் பகைவர்கள் இருக்கிறார்களாமே அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, பகைவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள், அதற்கு இங்குள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்க? போர்க்களத்தில் போர் நடக்க வேண்டியதுதான், ஊர்ப்புறத்தில் உற்சவமும் நடக்க வேண்டியதுதான். திருமலை, நீ என்ன சொல்ற அப்படின்னு பொன்னியின் செல்வர் கேட்டாரு. இங்கே வெளிப்பகைவர்கள் இருந்தால் அங்கே உட்பகைவர்கள் இருக்கிறாங்க. வெளிப்பகைவர்களை காட்டிலும் உட்பகைவர்களே அபாயமானவர்கள். ஆகியால் இளவரசர் இந்த நாட்டிலேயே உற்சவமும் யுத்தமும் நடத்தி கொண்டிருப்பது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். அழகாதான் இருக்கு. வெளிப்பகைவர்களை விட உட்பகைவர்கள் தான் அபாயமானவர்கள் அப்படின்னா அங்கே தானே நாம் இளவரசர் இருக்க வேண்டும். அபாயம் அதிகமுள்ள இடமே வீர புருஷர்கள் இருக்க வேண்டிய இடம் அல்லவா அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். வீரம் என்றால் அசட்டுத்தனமாக சதிகாரர்களிடமும் கொலைகாரர்களிடமும் போய் அகப்பட்டு கொள்ள வேண்டும் என்று அர்த்தமா? வீராதி வீரனான நீ அங்கே போய் அகப்பட்டு கொள்வது தானே, எதற்காக தப்பி ஓடி வந்தாய் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டார். போதும் போதும், நீங்கள் ஒரு யுத்தம் இங்கே ஆரம்பித்து விட வேண்டாம் அப்படின்னு இளவரசர் சொன்னார். இருட்டிய பிறகு 3 பேரும் அந்நகருக்குள்ளே போனாங்க. அன்று யாத்ரீகர்கள் யாருமே கோட்டை வாசலில் தடுத்து நிறுத்தவில்லை. எல்லோரையும் தங்கு தடையின்றி விட்டு கொண்டிருந்தாங்க. காவலர்கள் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தாங்க. கூட்டத்தோடு கூட்டமாக இந்த மூவரும் நகருக்குள் பிரவேசித்து சென்றாங்க. அனுராதபுரத்தின் வீதிகளிலும் ஜனக்கூட்டம் அளவில்லாமல் இருந்தது. சாது சாது என்ற கோஷம் வானே அளாவியது. ஆங்காங்கே பல மாட மாளிகைகளும் விஹாரங்களும் இடிந்து கிடப்பதை வந்தியத்தேவன் வந்து பார்த்தாரு. இடிந்து போன பல கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தாரு. புதுப்பிக்கும் திருப்பணி இளவரசர் கட்டளையின் பேரில் தான் நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானித்து கொண்டாரு. இப்படியெல்லாம் இவர் செய்து வருவது நோக்கம்தான் என்ன? ஜெயிக்கப்பட்ட நாட்டின் மக்களுக்கு இவர் ஏன் இவ்வளவு சலுகைகள் காட்டுகிறாரு? 1000 ஆண்டுகளாக தமிழகத்துடன் அடிக்கடி சண்டை போட்டு வருகிறார்கள் இந்த சிங்கள அரசர்கள். இத்தகைய நெடுங்கால பகைவர்களின் தலைநகரத்தை அழித்து கொளுத்தி தரைமட்டமாக்குவதற்கு மாறாக இடிந்து போன கட்டிடங்களை புதுப்பித்து திருவிழாக்கள் நடத்த இவர் அனுமதித்து வருகிறாரே, இது என்ன அதிசயம்? இதில் ஏதோ மர்மம் இருக்கத்தான் வேண்டும். அது என்னவா இருக்கும்? வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஒரு விந்தையான எண்ணம் உதிச்சிச்சு. ஆமாம், அப்படிதான் இருக்கணும். சோழ நாட்டில் இவருக்கு உரிமை எதுவும் இல்லை. பட்டத்து இளவரசர் ஆதித்ய கரிகாலர் இருக்கிறார். அவருடன் போட்டியிட மதுராந்தக தேவர் இருக்கிறார். அதனால இந்த இலங்கை தீவில தனி ராஜ்யத்தை அமைச்சு சுந்தர மன்னராக விரும்புகிறார் போலும். யார் கண்டது? இவருடைய விருப்பம் நிறைவேறினாலும் நிறைவேறலாம். குடந்தை ஜோதிடர் சொன்னார் அல்லவா, அருள்மொழிவர்மர் துருவ நட்சத்திரம் போன்றவர். அவரை நம்பியவருக்கு ஒரு குறையும் இல்லை. அத்தகைய வீர புருஷரிடம் தான் வந்து சேர்ந்து விட்டதை நினைத்து அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பூரித்தது. வெளிப்புறங்களில் இடிந்து இருளடைந்த ஒரு பழைய மாளிகையின் வாசலில் வந்து அவர்கள் நின்றார்கள்.
குதிரைகளின் மீதிருந்து இறங்கினாங்க. அந்த இடம் முக்கியமான வீதியிலிருந்து சற்று ஒதுக்குப்புறமாக இருந்துச்சு. அதனால அங்க ஜனக்கூட்டம் இல்லை. இளவரசர் 3 தடவை கையை தட்டினாரு. உடனே இந்திரஜாலத்தினால் நடந்தது போல அந்த மாளிகையின் ஒரு பக்கத்தில் கதவு திறந்து வழி உண்டாச்சு. ஆட்கள் யாருமே இருந்ததாக தெரியல. இளவரசர் இருட்டிலேயே நுழைந்து மேலே சென்றாரு. வந்தியத்தேவன் பின்னால் திரும்பி குதிரைகளின் கதி என்னவென்று ஆவலுடன் பார்த்தாரு. இளவரசர் குதிரைகளுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கையை பிடித்து இழுத்து சென்றாரு. சற்று தூரம் இருள நடந்தாங்க. பிறகு மினுக்கு மினுக்கு என்று வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. பின்னர் பிரகாசமான ஒளி தென்பட்டுச்சு. அது ஒரு பழைய காலத்து அரண்மனையின் உட்புறம் அப்படின்னு வந்தியத்தேவன் பார்த்தாரு. இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். மகாசேன சக்கரவர்த்தியின் அந்தப்புறம் இது. திடீரென்று சக்கரவர்த்தி விஜயம் செய்து நம்மை துரத்த பார்த்தாலும் பார்ப்பாரு அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. மகாசேனன் என்பவர் யார் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. மகாசேனர் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ராஜ்யத்தை ஆண்ட சக்கரவர்த்தி. அவர் பொது ஜனங்களுக்கு பல நன்மைகளை செய்தாரு. அதனால அவருடைய ஆவி இந்த நகரத்தில் இன்னமும் உலாவிக் கொண்டிருப்பதாக ஜனங்கள் நினைக்கிறாங்க. அவருடைய ஆவியானது துணி இல்லாமல் குளிரில் கஷ்டப்பட போகிறதே அப்படின்னு மரக்கிளைகள்ல துணிகளை கட்டி தொங்க விடுகிறாங்க. இந்த அரண்மனையிலும் அவருக்கு பிறகு யாரும் வசிப்பதில்லை, வெறுமனே தான் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. இளவரசருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் பணிவிடை செய்ய அங்கு ஏவலாளர் இருந்தாங்க. குளித்து உணவருந்திய பிறகு மூவரும் அந்த அரண்மனையின் உச்சி மாடத்துக்கு சென்றாங்க. அவர்கள் இருந்த இடத்திலிருந்து சுற்றுப்புறம் எங்கும் பார்க்கலாம். ஆனால் அவர்களை கீழே உள்ளவர்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் அமர்ந்தாங்க. ஐயா, 12 நாளிகைக்கு எங்கேயோ வரும்படி புத்தர் சிலை செய்தி சொன்னதாக கூறினீங்களே அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. இன்னும் நேரம் இருக்கிறது. சந்திரன் இப்போது தானே உதயமாகி இருக்கிறார். அதோ அந்த தகாப்பாவின் உச்சிக்கு நேரே சந்திரன் வந்ததும் புறப்பட்டு விடுவோம் அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. அவர் சுட்டி காட்டிய இடத்தில் ஒரு பெரிய குன்று போன்ற தகாப்பா ஸ்தூபம் இருந்தது. எதற்காக இவ்வளோ பெரிய கட்டிடங்களை கட்டுனாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. முதல்ல புத்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை ஜனங்களுக்கு உணர்த்துவதற்காக இவ்வளோ பெரிய சின்னங்களை நிர்மாணித்தாங்க. பின்னர் வந்த அரசர்களோ தாங்கள் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டுவதற்காக முன்னர் கட்டியிருந்த ஸ்தூபங்களை காட்டிலும் பெரிதாக கட்டினாங்க அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. சிறிது நேரத்துக்கெல்லாம் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை போன்ற பேரரைச்சல் ஒன்று கேட்டது. வந்தியத்தேவன் இரைச்சல் வந்த திக்கை திரும்பி பார்த்தாரு. தூரத்தில் ஒரு பெரிய சேனா சமுத்திரத்தை போன்ற பெருங்கூட்டம், நீண்டு போயிருந்த ஜனக்கூட்டம் வீதிகள் முடிவில் உலா வருவது தெரிஞ்சிச்சு. அந்த ஜன சமுத்திரத்து நடுவில் கரிய பெரிய திமிங்கிலங்கள் போல் 100 கணக்கில் யானைகள் காணப்பட்டன. கடல் நீரில் பிரதிபலிக்கும் விண்மீன்களைப் போல் 1000 தீவர்த்திகள் ஒளி வீசின. ஜனங்களோ லட்சக்கணக்கில் இருந்தாங்க. வந்தியத்தேவன் இது என்ன பகைவர்களின் படையெடுப்பை போல் அல்லவா இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இல்லை, இதுதான் இந்த இலங்கை நாட்டிலே மிகப்பெரிய உற்சவமாகிய பெரஹராத் திருவிழா அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. ஊர்வலம் நெருங்கி வர வர வந்தியத்தேவனுடைய வியப்பு அதிகமாகி கொண்டிருந்துச்சு. அந்த மாதிரி காட்சியை அவர் தன் வாழ்நாளில் பார்த்ததில்லை. முதல்ல சுமார் 30 யானைகள் அணிவகுத்து வந்தன. அவ்வளவும் தங்க முகப்பாடங்களினால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள். அவற்றில் நடுநாயகமாக வந்த யானை எல்லாவற்றிலும் கம்பீரமாக இருந்ததுடன் அலங்காரத்திலும் சிறந்து விளங்கியது. அதன் முதுகில் நவரத்தினங்கள் இழைத்த தங்க பெட்டி ஒன்று இருந்துச்சு. அதன் மேல் ஒரு தங்க குடை கவிழ்ந்திருந்துச்சு. நடுநாயகமான இந்த யானையை சுற்றி இருந்த யானையின் மீது புத்த பிஷுக்கள் பலர் அமர்ந்து வெள்ளி பிடி போட்ட வெண்சாமரங்களை வீசி கொண்டிருந்தார்கள். யானைகளுக்கு இடையிடையே குத்து விளக்குகளையும் தீவர்த்திகளையும் இன்னும் பலவித வேலைப்பாடமைந்த தீபங்களையும் ஏந்தி கொண்டு பலர் வந்தார்கள். யானைகளுக்கு பின்னால் ஒரு பெரும் ஜனக்கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியில் சுமார் 100 பேர் விசித்திரமான உடைகளையும் ஆபரணங்களையும் தரித்து நடனமாடி கொண்டு வந்தார்கள். அவர்களில் பலர் உடுக்கையை போன்ற வாத்தியங்களை தட்டி கொண்டு ஆடினார்கள். இன்னும் பல வகை வாத்தியங்களும் முழங்கின. அப்பப்பா, ஆட்டமாவது ஆட்டம்! கடம்பூர் அரண்மனையில் தேவராளரும் தேவராட்டியும் ஆடிய வெறியாட்டமெல்லாம் இதற்கு முன்னால் எங்கே நிற்கும்? இந்த ஆட்டக்காரர்களும் அவர்களை சுற்றி நின்ற கூட்டமும் நகர்ந்ததும் மற்றும் 30 யானைகள் முன்போலவே ஜாஜ்வலமாக
ஆபரணங்களுடன் வந்தது. அவற்றில் நடுநாயகமான யானையின் மேலும் ஒரு அழகிய வேலைப்பாடு அமைந்த பெட்டி இருந்தது. அதன் மேல் தங்கை குடை கவிழ்ந்திருந்தது. சுற்றிருந்த யானைகள் மீதிருந்தவர்கள் வெண் சாமரணங்களை வீசினார்கள். இந்த யானை கூட்டத்துக்கு பின்னாலும் ஆட்டக்காரர்கள் வந்தார்கள். இந்த ஆட்டக்காரர்களுக்கு நடுவில் ரதி, மன்மதன், முக்கண்ணனுடைய சிவபெருமான் வேடம் தரித்தவர்கள் நின்றார்கள். சுற்றி நின்றவர்கள் ஆடி குதித்தார்கள். இது என்ன, சிவபெருமான் இங்கே எப்படி வந்தார் என்று வந்தியத்தேவன் கேட்டாரு. கஜபாகு என்னும் இலங்கை அரசன் சிவபெருமானை அழைத்து வந்தார். அதற்கு பிறகு இங்கே அவர் பிடிவாதமாக இருந்தார் என்றார் இளவரசர். ஓ வீர வைஷ்ணவரே, பார்த்தீரா யார் பெரிய தெய்வம் அப்படின்னு இப்போது தெரிந்ததா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டு மூடுவதற்குள் மற்ற சில யானைகள் அதே மாதிரி அலங்காரங்களுடன் வந்துவிட்டன. அந்த யானைகளுக்கு பின்னால் வந்த ஆட்டக்காரர்களுக்கு மத்தியில் கருடாழ்வாரை போல் மூக்கும் இறக்கையும் வைத்து கட்டி கொண்டிருந்த நடனக்காரர்கள் சுழன்றும் பறந்தும் குதித்தும் மூக்கை ஆட்டியும் ஆர்ப்பாட்டமாக ஆடினார்கள். அப்பனே, பார்த்தாயா, இங்கே கருட வாகனத்தில் எங்கள் திருமாலும் எழுந்தளிரி இருக்கிறார் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னாரு. மீண்டும் ஒரு யானை கூட்டம் வந்துச்சு. அதற்கு பின்னால் வந்த ஆட்டக்காரர்களோ கைகளில் வாள்களும் வேல்களும் ஏந்தி பயங்கரமான யுத்த நடனம் செய்து கொண்டு வந்தாங்க. தாளத்துக்கும் ஆட்டத்துக்கும் இசைய அவர்கள் கையில் பிடித்த வாள்களும் வேல்களும் ஒன்றோடொன்று தனார் தனார் அப்படின்னு மோதி சப்தமிட்டுச்சு. இவ்வளவுக்கும் கடைசியாக வந்த யானை கூட்டத்துக்கு பின்னால் ஆட்டக்காரர்கள் அவ்வளவு பேரும் 2 கையிலும் 2 சிலம்புகளை வைத்து கொண்டு ஆடினார்கள். அவர்கள் ஆடும்போது அத்தனை சிலம்புகளும் சேர்ந்து களீர் களீர் என்று சப்தமிட்டன. ஒரு சமயம் அவர்கள் நடனம் வெகு உக்கிரமாயிருந்தது. இன்னொரு சமயம் அமைதி பொருந்திய நடனம் கலையாக மாறியது. இந்த காட்சிகளையெல்லாம் கண்டும் பலவித சப்த விசித்திரங்களை கேட்டும் பிரமித்து நின்ற வந்தியத்தேவனுக்கு இளவரசர் இந்த ஊர்வல திருவிழாவின் வரலாற்றையும் கருத்தையும் கூறினார். தமிழகத்து அரசர்களும் இலங்கை அரசர்களும் நட்புரிமை பாராட்டிய காலங்களும் உண்டு. சேரன் செங்குத்துவன் என்ற தமிழ்நாட்டு மன்னன் கண்ணகி என்னும் பத்தினி தெய்வத்துக்கு விழா நடத்திய போது இலங்கையை சேர்ந்த மன்னன் கஜபாகு அங்கே சென்றிருந்தார். அந்நாட்டில் நடந்த மற்ற திருவிழாக்களையும் கண்டு கழித்தார். பின்னர் ஒரு சமயம் சேரன் செங்குத்துவன் இலங்கைக்கு வந்திருந்த போது கஜபாகு மன்னன் விழா நடத்தினார். தமிழகத்தின் தெய்வங்களாகிய சிவபெருமான், திருமார், கார்த்திகேயர், பத்தினி தெய்வம் ஆகிய 4 தெய்வங்களுக்கும் ஒரே சமயத்தில் திருவிழா நடத்தினார். இந்த விழாக்களில் மக்கள் அடைந்த குதூகலத்தை கண்ட பின்னர் ஆண்டுதோறும் அந்த விழாக்களை நடத்த தீர்மானித்தார். புத்தர் பெருமானுக்கு அவ்விழாவில் முதல் இடம் கொடுத்து மற்ற 4 தெய்வங்களையும் பின்னால் வர செய்து விழா நடத்தினார். அன்று முதல் பெரிய அந்த விழா இலங்கையில் நிலைத்து நின்று பெரிய திருவிழாவாக ஆண்டுதோறும் விடாமல் நடந்து வருகிறது. ஆனால் தெய்வங்களை எங்கும் காணவில்லையே என்றார் வந்தியத்தேவன். ஒவ்வொரு யானை கூட்டத்திலும் நடுநாயகமாக வந்த யானை மீது வைத்திருந்த பெட்டியை பார்த்தீரா அப்படின்னு இளவரசர் கேட்டாரு. பார்த்த. அந்த பெட்டிக்குள் தெய்வங்களை பூட்டி வைத்திருக்காங்களா? தப்பித்து கொண்டு தமிழகத்துக்கு போய்விடக்கூடாதுனா அப்படின்னு வந்தியத்தேவர் கேட்டாரு. இதை கேட்ட பொன்னியின் செல்வர் சிரிச்சிட்டு, அப்படி இல்லை, முதல்ல வந்த யானை மீது இருந்த பெட்டிக்குள் புத்த பெருமானுடைய பல்லொன்றை பத்திரமாக பூட்டி வச்சிருந்தாங்க. புத்த சமயத்தார் இந்நாட்டில் போற்றி காப்பாற்றும் செல்வங்களுக்குள்ளே விலை மதிப்பற்ற செல்வம் அது. ஆகையால் அந்த மனித பொருளை அழகிய பெட்டியில் வைத்து யானை மீது ஊர்வலமாக எடுத்து சென்றாங்க. பின்னர் வரும் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. சிவன், விஷ்ணு, முருகன், கண்ணகி ஆகியவர்களின் பற்கள் கிடைக்கவில்லை. ஆகையால் அவற்றுக்கு பதிலாக அந்தந்த தேவாலயத்தின் தெய்வங்கள் அணியும் திரு ஆபரணங்களை அந்த பெட்டியில் பத்திரமாக வைத்து கொண்டு போறாங்க அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. வந்தியத்தேவன் சிறிது சிந்தனையில் ஆழ்ந்துட்டு, ஆஹா, தங்களுக்கு பதிலாக பெரிய பழுவேட்டையர் மட்டும் இங்கே படையெடுத்து வந்திருந்தா அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, அந்த சமயத்துல திருவிழா ஊர்வலத்தின் கடைசி பகுதி அந்த வீதி முதுக்குல திரும்பி சென்றுச்சு. வாத்திய முழக்கம், ஜனங்களின் ஆரவாரம் இவற்றின் ஓசை குறைய தொடங்குச்சு. குறிப்பிட்ட நேரத்துக்கு இன்னும் 1 நாளிகை தான் மிச்சம் இருக்கிறது, வாருங்கள் போகலாம் அப்படின்னு இளவரசர் வந்து மேடையிலிருந்து இறங்கினார். 3 பேரும் கீழே இருக்க வீதிக்கு வந்தாங்க. ஊர்வலம் சென்றதற்கு நேர் எதிர்பக்கம் நோக்கி நடந்தாங்க. நகர மக்கள் அனைவரும்
பெராஹாத் திருவிழாவில் ஈடுபட்டிருந்தபடியால் இவர்கள் போன வீதிகளில் ஜன நடமாட்டமே இல்லை. சிறிது நேரத்திலேயே ஒரு விஸ்தாரமான ஏரியின் கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த ஏரியில் தண்ணீர் ததும்பி கரையில் அலமோதி கொண்டிருந்தது. ஏரி கரையிலிருந்து கீழே இறங்கி சென்றாங்க. அவ்விடத்துல செண்பக மலர்களின் நறுமணம் பரவி இருந்தது. இன்னும் பல வகை புஷ்ப செடிகளில் வெள்ளை மலர்கள் கொத்து கொத்தா பூத்து திகழ்ந்தன. ஆங்காங்கே சிறிய சிறிய செய்குன்றுகளும் பதித்துறை தடாகங்களும் காணப்பட்டது. அந்த தடாக கரை அருகில் நெருங்கி சென்று மூவரும் நின்றாங்க. அனுராதபுரத்துக்கு வெளியே சாலை ஓரத்தில் நின்ற புத்தர் சிலையின் தோற்றம் வந்தியத்தேவனுடைய மனக்கண் முன்னால் வந்துச்சு. சிலையோட அடிபீடத்துல வரிசையாக வைத்திருந்த தாமரை மொட்டுக்களை இளவரசர் எண்ணி பார்த்தாரு. அது 12 இருந்துச்சு. அதனால அது 12 மணிக்கு வரணும் அப்படிங்கறது குறிச்சிச்சு போல. இதெல்லாம் சரிதான். ஆனால் இங்கு எதற்காக? யார் இளவரசரை வர சொல்லியிருப்பாங்க? இதில் என்னென்ன அபாயங்கள் நேரிடுமோ என்னவோ தெரியலையே. ஆயுதம் ஒன்றுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இளவரசர் தடுத்தடோட கருத்து தான் என்ன? ஒருவேளை இங்கே ஏதேனும் காதல் நிகழ்ச்சி நடைபெற போகிறதோ? இந்த நினைவு வந்ததும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் கொந்தளிச்சுச்சு. அவருடைய மனம் கடல் கடந்து பழையாறைக்கு பாய்ந்து சென்றது. இளைய பிராட்டியும் வானதி தேவியும் இவர் மனக்கண் முன் வந்தாங்க. இளவரசின் வாயை பிடுங்கி பார்க்கலாம் என்று வந்தியத்தேவன் எண்ணினார். ஐயா, இந்த இடத்தை பார்த்தால் பழைய காலத்து அரண்மனை நந்தவனம் மாதிரி அல்லவா தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாரு. ஆம், இது அரண்மனை நந்தவனமாக இருந்த இடம்தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நந்தவனத்தை ஒட்டி துஷ்டகமனுவின் அரண்மனையின் சில பகுதிகள் அழியாமல் இருக்கின்றன என்றார். வந்தியத்தேவன் அங்கே சற்று தூரத்தில் தெரிந்த பழைய அரண்மனை மாடங்களை பார்த்துவிட்டு, அந்த கட்டிடங்கள் அரண்மனை அந்த புறத்தில் இருந்திருக்கலாம். இந்த தடாகத்தில் அரசிளங்குமாரிகள் இறங்கி ஜலக்கிரீதை செய்து மகிழ்ந்திருப்பார்கள் என்றார். இந்த நந்தவனத்திலே நடந்த அதிசயமான சம்பவம் வேறு ஒன்று உண்டு. 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. துஷ்டகமனு மன்னனின் புதல்வன் ஷாலி என்பவர் இங்கே ஒரு நாள் உலாவிக் கொண்டிருந்தார். ஒரு பெண் இந்த தடாகத்தில் தண்ணீர் மோந்து புஷ்ப செடிகளுக்கு ஊற்றி கொண்டிருப்பதை கண்டார். அந்த பெண்ணிடம் காதல் கொண்டார். அவள் ஒரு சண்டால பெண் என்றும் அவள் பெயர் அசோக கமலா என்றும் அறிந்தார். சண்டால பெண்ணா இருந்தாலும் அவளையே மணந்து கொள்வேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாரு. அப்படியானால் நீ சிம்மாசனம் ஏற முடியாது அப்படின்னு தந்தை கூறினாரு. சிம்மாசனம் வேண்டாம், எனக்கு அசோக கமலா தான் வேண்டும் அப்படின்னு ஷாலி வாகனன் பிடிவாதமாக கூறிட்டான். இந்த உலகத்தில் இன்னொரு ராஜகுமாரனால் இப்படி கூற முடியும் என்று தோன்றுகிறதா? இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் கூறிய போது கோடிக்கரை கடலில் படகு செலுத்திய சமுத்திரகுமாரியின் நினைவு வந்தியத்தேவனுக்கு வந்தது. ஆஹா, ஒருவேளை இவரும் இந்த பெண்ணை நினைத்து கொண்டுதான் இந்த கதையை சொல்கிறாரா என்ன? பூங்குழலியின் பேச்சை எப்படி எடுக்கலாம் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்த போது அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. சிங்கத்தாரை தடாகத்தின் பின்புற சுவர்ல உட்பக்கம் குழியா இருந்துச்சு. அதற்குள்ள இருவர் அமரும்படியான ஒரு கல் ஆசனம் இருந்துச்சு. அப்படி அமர்ந்திருந்த அறையின் ஓரத்தில் திடீரென்று விளக்கு வெளிச்சம் காணப்பட்டுச்சு. விளக்க பிடித்து கொண்டிருந்தவரின் கரம் முதலில் வெளிவந்தது. அதுக்கப்புறம் ஒரு புத்த பிஷு ஒருவரோட திருமுகம் காணப்பட்டுச்சு. வந்தியத்தேவன் அந்த இந்திராஜால காட்சியை அடங்கா வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றார். மேலே என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தினால் அவர் மூச்சு சிறிது நேரம் நின்றிருந்தது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ல வர வீங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.